நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மாமா, இதானே நடந்துச்சு? அதுதான் இல்ல. நீ நான் யாருமே எதிர்பார்க்காத இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. என்ன மாமா சொல்ற? அப்படி என்னதான் நடந்துச்சு? ஹலோ அம்லே, சொன்னா புரிஞ்சுடா டேய். அர்ஜென்ட்டா வேலை இருக்குமா ப்ளீஸ்? வந்துடுறேன் பாய். அண்ணா, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா? ஏன் கார்த்தி? இல்லை, நாரதுக்கான சபாவில் ஏதோ கச்சேரி நடக்குதான். அதுக்கு 2 பாஸ் இருக்குது. ஐடி டீமில் ஷேகர் இருக்கான்ல, அவனால் போக முடியலன்ட்டான். அதான் என்னை பார்த்து கொடுத்துட்டு போனான். சூப்பர்ப்பா. நானே யார்கிட்ட கேட்கறதுன்னு தவிச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை இது உங்ககிட்டயே கிடைச்சிருச்சு. சரி வா போலாம். எங்கண்ணே? கச்சேரிக்குப்பா. நான் வரலண்ணா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்கள் வேற யாராச்சும் கூப்பிட்டு போங்க. யாரை கூட்டின்னு போறது? ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. இப்போ நீயும் நானும் தான் இங்க இருக்கோம். வாப்பா போலாம். இல்லைண்ணே, நிஜமாவே எனக்கு வேலை இருக்கு. இந்த டிக்கெட்ஸை வேஸ்ட் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் நீங்களாவது போயிட்டு வாங்க. என்னண்ணே? கார்த்தி, கச்சேரிக்கு நான் போறதை விட இப்ப நீ போறதுதான்பா ரொம்ப முக்கியம். என்னென்ன சொல்கிறீங்க? கச்சேரிக்கு ராஜியும் போக போறாங்க. ஓ, போட்டோம். அதுக்கு என்ன? அவங்க போனா பரவாயில்ல. ஆனா அவங்க கூட அந்த கமலும் போறதா இருக்கான். ஆஃபீஸே அங்கே தான் இருக்குன்றீங்க. இவங்க போகிறதுல என்னென்ன இருக்கு? என்னப்பா இப்படி சொல்ற? ராஜியோட அவன் சிரிச்சிட்டு போனதை பார்த்தப்போ எனக்கே அவனை அடிக்கணும் போல தோணுச்சு. அதெல்லாம் ஒன்றும் வேணாண்ணே. எனக்காகலாம் ஒன்றும் நீங்கள் அவனை பகிச்சிக்க வேணாம். நானே ஒதுங்கிட்டேன். உங்களுக்கு எதுக்குண்ணா? விட்டுருங்க. ச்சே, நான் தான்பா தப்பு பண்ணிட்டேன். என்னென்ன சொல்கிறீங்க? ஆக்சுவலா நான் தான் அந்த பாசெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். ராஜிக்கு அந்த அருணா சாய்ராம் கச்சேரினா ரொம்ப பிடிக்கும் போல. ஒரு டிக்கெட் கூட என் கையில் இல்லை. அப்போ போய் ஒரே ஒரு டிக்கெட் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு ரொம்ப ஆர்வமாக கேட்டுச்சு. நான் தான் பைத்தியக்காரத்தனமா அந்த கமல் 2 டிக்கெட் வாங்கினாமான்னு சொல்லிட்டேன். ஆனால் அதை அவன் வேற யாருக்காவது கொடுத்துருப்பான்னு நினச்சி தான் சொன்னேன். கடைசியில் அவன் ராஜியை கூட்டிகிட்டு போக போகிறான். போட்டுண்ணே, இதில் நீங்கள் வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லையே. இல்லைப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் இங்கேயே ராஜிக்கிட்ட வழிஞ்சு பேசிட்டு இருந்தான். நைட்டு கச்சேரி முடிய லேட் ஆகும், நீ வீட்டுக்கு போய் சமைக்க வேண்டாம், என் கூட டின்னர் சாப்பிட்டு தான் போனோன்னு ரொம்ப ஓவராக வழிஞ்சிட்டு இருந்தான்பா. ஆமாண்ணே, நாரதகான சபாவில் அறுசுவை நடராஜனோட கேன்டீன் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அந்த கச்சேரிக்கு போகிறவங்க அந்த கேன்டீனில் சாப்பிடாம வந்தால் தானே தப்பு. ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்களே விட மாட்டீங்க. கார்த்தி, நான் உன் வாழ்க்கையை பற்றி சீரியஸாக பேசிட்டு இருக்கேன். நீ கேன்டீன் சாப்பாடுன்னு ஜோக் அடிச்சிட்டு இருக்க. ஜோக் இல்லைண்ணே, நிஜமாக தான் சொல்கிறேன். வர வர நீ பெரிய நடிகன் ஆயிட்டப்பா. ஏன் அப்படி சொல்கிறீங்க? உள்ள நீ எவ்வளவு ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்பா. அதை வெளியே காட்டிக்காம இருக்க நீ எவ்வளவு கஷ்டப்படுவேன்றதும் எனக்கு தெரியும். கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. ஏன் பொய் சொல்ற? நிஜமாவே அவங்க 2 பேரும் ஒன்னா கச்சேரிக்கு போக போறாங்கன்றதை நினைக்கும் போது உனக்கு கஷ்டமா இல்லையா? அண்ணே, எதையும் தப்பாக பார்த்தா தப்பாக தானே தெரியும். 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க. ஆஃபீஸில் கொடுத்த பாஸில் கச்சேரிக்கு போயிருக்காங்க, அவ்வளோதான். இதை அப்படி தான் பார்க்கணுமே ஒழிய இதை தப்பாக நினைக்கவோ இல்லை யோசிக்கிறதுக்கோ எதுவுமே இல்லை. இல்லப்பா, நீ வா, நாம கிளம்பி போலாம். எதுக்குண்ணே? இதை பார், நாம அங்க போனா தான் அவனுக்கு ஒரு பயம் வரும். அவன் எதுக்கு பயப்படணும்? இல்லப்பா, ராஜிக்கு டைவர்ஸ் கிடைச்சதும் கமல் தான் அவளை கட்டிக்க போறான்னு ஆபீஸ்ல ஏற்கனவே கண்ணு காதெல்லாம் வச்சு பேசிக்கிறாங்க. அதான் ஏற்கனவே சொன்னீங்களே, சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, விடுங்கண்ணே. இல்லப்பா, இந்த கமல் ஏதோ பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்றான். எவ்வளோ உஷாரா 3 நாளைக்கு முன்னாடியே ராஜிக்கும் சேர்த்து டிக்கெட் வாங்கியிருக்கான் பாத்தியா? அண்ணே, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைண்ணே. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் என்னால் யோசிக்க முடியாது. இல்லப்பா, இதெல்லாம் அவன் எதுக்கு பண்றான்னு நினைக்கிற? ஆபீஸ்ல அரசல் புரசலா பேசுறத அவன் ஒரே நாள்ல ஊதி பெருசாக்கலான்னு பாக்குறான். அதான் ராஜி பக்கத்துல உட்காந்து கச்சேரி ரசிக்கிறது, ஒன்னா சாப்பிட்றதுன்னு அதை கன்ஃபார்ம் பண்ண பாக்குறான். என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, விடுங்கண்ணே. என்னப்பா, யார் வீட்டு கதையோ கேட்குற மாதிரி கேட்குற? நீ இப்படி ஒதுங்கி ஒதுங்கி போறதால தான் அவன் ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துட்டு ஆடுறான்.
நீ வா, நாம போனா தான் அவன் கொஞ்சம் அடங்குவான். அண்ணா நீங்க புரியாம பேசுறீங்க. அவளே ஏதோ மன நிம்மதிக்காக கச்சேரிக்கு போயிருக்கா. இப்போ அங்க போய் அந்த மூடை கெடுக்க சொல்றீங்களா? என் மேல இருக்கிற அக்கறையில தான் நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு புரியுதுண்ணா. ஆனா நானே இதை பத்தி கவலைப்படாதப்போ தேவையில்லாம நீங்க எதுக்கு பிரச்சனையாக்க பாக்குறீங்க? பிரச்சனைலாம் ஆக்கலப்பா, வாப்பா. பின்ன நாங்க போன என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியாதா? அவன் என்ன பார்த்ததும் வேணும்ட்டே அவகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுவான். ராஜீவ் என்னை வெறுப்பேற்றுறதுக்காக அவன்கிட்ட சிரிச்சு பேசுவான். 2 பேரும் கேன்டீனில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றத பார்த்து எனக்கு வயிறு எரியும். எப்படி சண்டை இழுக்கலான்னு யோசிச்சு கடைசியில் ஒன்றுமே இல்லாத ஒரு அல்ப விஷயத்துக்கு அவங்ககிட்ட நான் சண்டை வலிக்க வேண்டியதாக இருக்கும். இதுதான் நீங்கள் எதிர்பார்க்கறது? சாரிப்பா, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். போதுண்ணே, அவன் எனக்கு உரிமையானவன்னு நினச்சி இனிமேலும் என்ன என்னால் ஏமாற்றிக்க முடியாதுண்ணே. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவன் மேலே எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுண்ணே. ஏன் இப்போவே கிட்டத்தட்ட அப்படிதான். அதான் நான் இதை பற்றிலாம் யோசிக்கிறதே இல்லை. போட்டோண்ணே, கமல் கூட அவள் கச்சேரிக்கு போட்டோம், ரெஸ்டாரண்ட் போட்டோம், இல்லை சினிமா கூட போட்டோம், அவள் எங்கே வேணா போட்டோம். இதில் என்னென்ன தப்பு இருக்கு? நான் தானே அவள் வேணான்னு ஒதுங்கி வந்தேன். அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவள் வயிறறிஞ்சு சாபமாக விட முடியும்? அவங்க நல்லா இருக்கட்டும்ண்ணே. டிவோர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பொண்ணுக்கு 2வது புருஷன் எப்படி அமைவான்னு சொல்ல முடியாதுண்ணே. அது பெரிய ரிஸ்க். செகண்ட் ஹேண்ட் தான் சொல்லி ஒரு சில பேர் ரொம்ப மட்டமாக கூட நினைப்பாங்க. ஆனால் ராஜிக்கு பிரச்சனை இல்லை. அவளை சின்சியராக லவ் பண்ணவனே அவளுக்கு 2வது புருஷனாக கிடைக்கிறான்னா அது ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலாக உண்மையே சொல்லணும்னா என் லவ்வை விட அவன் லவ் தானே ஜெயிச்சிருக்கு. என்னோட அவசரத்தாலேயே என்னோட காதல் தோத்துருச்சு. அவனோட பொறுமையாலே அவன் காதல் ஜெயிச்சிருச்சு. ஒன்றும் பயம் இல்லைண்ணே. உங்களை மாதிரி அன்பானவங்க கூட இருக்கிறப்போ எனக்கு என்னென்ன கவலை? ஃபீல் பண்ணாதீங்க. இந்தாங்க, இந்த டிக்கெட்டை வேற யார்கிட்டயாவது கொடுத்துருங்க. பிடிங்கண்ணே. என்ன மாமா இது? கார்த்தி அப்படி சொன்னா என்னால நம்பவே முடியலையே. டேய், என்னால கூட தாண்டா நம்ப முடியல. அட போ மாமா, நீ கார்த்திகிட்ட அதை ஒரு பில்டப்பாவே சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப நான் போறேன். அந்த கார்த்திய சீண்டி விட்டு அந்த கமலோட சில்லு மூக்க உடைக்கல, என் பேரு கட்டதுரையில. வரட்டா? டேய் கட்ட, தடுக்காத. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்தி, அங்க பாரு, கமல் வர்றான். ஓவரா சீனை போடுறான்ல. இன்னைக்கு அவன் மானத்தை எப்படி ஏரோப்ளைன்ல ஏத்துறேன்னு மட்டும் பாரு. நீ தேவையில்லாமல் இதெல்லாம் பிரச்சனை பண்ணாத. அவன் வேலையை அவன் பார்த்துட்டு இருக்கான். எதுக்கு வீணா? இல்ல கார்த்தி, இவன் குடைச்சல் தாங்க முடியலப்பா. என்னமோ இந்த கம்பெனியை இவன் தான் பெருசா தாங்குற மாதிரி எல்லாரையும் கேள்வி கேட்டே சாவடிக்கிறான்பா. அவன் கேள்வி நியாயமா இருந்தா பதில் சொல்லிட்டு போ. எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? என்ன கார்த்தி இப்படி பேசுற? அவன் உன் எதிரி நம்பர் 1. எதிரியா இருந்தாலும் சண்டை இழுக்கிறதுக்கு ஒரு நியாயமான காரணம் வேணும். பார், உன்னுடைய போர் தர்மம்லாம் எனக்கு தேவையில்லை. இன்னைக்கு கமல் மாமா டவுசர் கலர் தான் இல்லையான்னு மட்டும் பாரு. கட்ட, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. சும்மா இரு. கடைசியில நீ தான் கேவலப்பட்டு நிப்ப. அது எப்படி? நீ இருக்கும்போது எவனாவது என் மேல கைய வச்சிருவானா? இங்க பார், ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது. கொஞ்ச நேரம் அடங்கிட்டு சும்மா இரு. கார்த்தி, சத்தியமா இதை உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கலப்பா. பெரிய ஃபைட் சீனா எதிர்பார்த்தா இப்படி உப்பு சப்பு இல்லாம பேசுறியப்பா. அட பாவி, அடுத்தவன் சண்டை தான் உனக்கு பொழுதுபோக்கா? கார்த்தி, உனக்கு ஏன்பா கார்த்தின்னு பேர் வச்சாங்க? அதை எங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும். இப்ப எதுக்கு கேக்குற? அருமையான பேருப்பா. கார்த்தினா கார்த்திகேயன், முருகரோட பேரு. முருகு என்றால் அழகு. உங்க அப்பா உனக்கு பொருத்தமான பேர் தான் வச்சிருக்காரு. டேய், என்ன ஓட்டுறியா? ஐய, நெசமா தான்ப்பா சொல்றேன்.
பேர் அமையறதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும். எங்க அப்பனு எனக்கு வச்சானே ஒரு பேரு, கட்டதுரை. கட்டதுரையெல்லாம் ஒரு பேராப்பா? நான் என்ன கட்ட மாதிரியா இருக்கேன்? ஏதோ கொஞ்சம் கருப்பா இருக்கேன், ஆனா பல்லுலாம் நல்லா வெள்ளையா தான் இருக்கு. அப்ப முத்து கருப்பன்னு பேர் வச்சிருக்கலாம்ல. இப்ப என்ன சொல்ல வர? இல்லப்பா, பேர் வச்சா அது நமக்கு கொஞ்சமாச்சும் பொருந்துற மாதிரி இருக்கணும். சம்பந்தம் இல்லாமலாம் பேரே வைக்க கூடாதுப்பா. இப்ப ஒண்ணு இல்ல, நீயே சொல்லு. கமலுன்னு பேர் வச்சவங்க எல்லாம் உலகநாயகன் கமலஹாசன் ஆயிர முடியுமா? டேய் நீ மூடிட்டு. இல்லப்பா, எதுக்கு சொல்றேன்னா, நீ எதுவும் சொல்ல வேணாம், நான் கிளம்புறேன். அட இருப்பா, இப்பதான் சீனே ஆரம்பிக்குது, நீ என்னடானா கிளம்புறேங்கிற? ஆளுக்கும் பேருக்கும் பொருத்தம் மட்டும் சரியா இருந்தா பத்தாது கார்த்தி. ஆளோட குணத்துக்கு ஏத்த மாதிரி வேலையும் அமையணும். இல்லன்னு வையே, நாம செத்தோம். இப்ப நம்ம ஆபீஸ்ல அட்மின்ல நம்ம அன்பு மாமா இருக்காரு. அவர் என்ன, நான் இல்லனா இந்த ஆபீஸ்ல எந்த வேலையுமே நடக்காது அப்படின்னு தலக்கணம் பிடிச்சு ஆடுறாரு இல்லையே? ஆனா சில பேரு ஆபீஸ் காசை கையில கொடுத்து வெறும் கணக்கு வழக்கு மட்டும் பாருங்கடான்னு சொன்னா, கந்து வட்டிக்கு விடுற பினான்சியர் மாதிரி ஆபீஸ்ல இருக்க 50 பேரையும் மிரட்டுறாங்கப்பா. இவனுங்க உதாருக்கெல்லாம் நாம உதறிடுவோம்னு நினைக்கிறாருங்க. நமக்கிட்ட வச்சுக்கிட்டா கதற விட்டுருவோம்ல. கார்த்தி வர்றான், என் கோபத்தை பார்த்து நீ பயந்துராத. அலர்ட். என்ன கட்ட காலையில பில்ஸ்லாம் கிளைம் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. அதுவா, லாஸ்ட் வீக் டிராவல் எக்ஸ்பென்சஸ் ஹெச்பி கான்ஃபரன்ஸ் மீட்டிங்காக போனது. ஓ, எங்க போனீங்க? நெதர்லாண்ட். எதுல போனீங்க? ஃப்ளைட்ல தான் போனோம். எந்த ஊருக்கு? பைனா கேர். இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல, அந்த ஊர்ல ஏர்போர்ட்டே இல்லையே. அதே வரும், ஒரு ஸ்டாப்பிங் முன்னாடி இறங்கிட்டு அங்க இருந்து நாங்க கால் டாக்ஸி பிடிச்சு போயிட்டோம். எந்த ஊர்ல இறங்கினதா சொன்னீங்க? நான் எங்க சொன்னேன்? அதான் ஃப்ளைட்ல முன்னாடி ஸ்டாப்ல இறங்கிட்டேன்னு சொன்னீங்களே, அது எந்த ஸ்டாப்னு கேக்குறேன். அது ஃப்ளைட்ல பாதியிலே இறக்கி விட்டாங்களா, இருட்டுல எந்த லொக்காலிட்டின்னு கரெக்டா தெரியல. ஐயோ, சேர வேண்டிய ஊருக்கு ஒழுங்கா போய் சேர்ந்தீங்களா? அதெல்லாம் கால் டாக்ஸிக்காரன் எங்களை கரெக்டா கொண்டு போய் இறக்கி விட்டான். எந்த ஹோட்டல்ல தங்குனீங்க? எல்லாத்துக்கும் பில்ல கொடுத்துருக்கேன், அதுலயே பாத்துக்கலாமே. இப்படித்தான் குறுக்கு விசாரணை பண்ணிட்டு இருப்பீங்களா? கட்டா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். இருப்பா, இப்படி பாதியிலே விட்டுட்டு போனா எப்படி? விசாரணை ரொம்ப சீரியஸா போய்கிட்டு இருக்குல்ல. இல்ல, எதுக்கு கேக்குறேன்னா, கிளைம்ஸ்ல சில அதிசய பில்ஸ்லாம் வரும். 3 பேர் போனதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செலவு 3500 ரூபாவும், பஜ்ஜி போண்டாக்கு 700 ரூபாவும், பேப்பர், ஃபைல்ஸ், சிடி இதெல்லாம் வாங்குறதுக்கு 2500 ரூபாவும். சில பேர் அப்படி இருக்கலாம், ஆனா நானா அப்படி இல்ல. ஜென்யூனா எல்லாத்துக்கும் பக்காவா பில்லு கொடுத்துருக்கேன், வேணா செக் பண்ணிக்கங்க. செக் பண்ண. ஒரு நாள் டீ செலவு மட்டும் 1200 ரூபா போட்டிருக்கீங்க. அப்படியா போட்டிருக்கு? நோ 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 நோ, அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கும். 1200 இல்ல, 120 தான். ஏன் கட்ட, வார்த்தையில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கிறது சகஜம்தான். ஆனா கமால நம்பர்ல கூட மிஸ்டேக் வரும். எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? இல்ல ஸ்கூலுக்கே போகலையா? கார்த்தி, இவன் ரொம்ப ஓவரா போறான், என்னன்னு கொஞ்சம் விசாரி. உங்ககிட்ட தானே பேசுறான், நீயே கேளு. ஏன் பயமா? என்னமோ கிட்ட வந்தா கதற விட்டுறோன்னு உளறிட்டு இருந்த. வா, யாரு கதறாங்க யாரு பதறாங்கன்னு பாத்துடலாமா? எப்பா, அவன் உன் மேல இருக்க கோவத்தெல்லாம் என் மேல காட்டுன்னு காட்டுவான்னு நினைக்கிறேன்ப்பா. சவால் விட்டு எப்படி நிக்கிறான் பாரு.
கொஞ்சம் உன் நண்பனை இட்ஸ் மீ காப்பாத்துப்பா. ஏய் ஆ? அவ்வளோ பேச்சு பேசுன ஆம்பளை இருந்தா வாடா. தலை அவன் என்னை திட்டல, உன்னதான் திட்டுறான். என்ன முறைக்கிற? நான் முறைக்கல, சாதாரணமாக தான் பார்க்குறேன். உங்களுக்கு அது முறைக்கிற மாதிரி தெரியுதுன்னா ஐம் சாரி, மன்னிச்சுக்கோங்க. நான் பார்த்ததுக்கும் இவன் பேசினதுக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாதவி, என்ன? நான் தான் அப்பவே வேண்டான்னு சொன்னேன்ல, இதெல்லாம் உனக்கு தேவையா? பாஸ்க்கும் மேம்க்கும் நடுவுல 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா அதுக்காக பாஸ் எப்பவும் மேம விட்டு கொடுக்க மாட்டாரு. எதுக்கு ரூம க்ளீன் பண்ணன்னு கேட்டா, சாரி சார் தெரியாம பண்ணிட்டேன், இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிருங்கன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்க. இப்ப என்ன அதுக்கு? இப்ப என்ன அதுக்கா? பாஸ் இவ்ளோ திட்டியும் உனக்கு உரைக்கவே இல்லையா? பாஸ் திட்ட மட்டும் தானே செஞ்சாரு. உன்னை வேலையை விட்டு அனுப்பிடுவேன்னு சொன்னாரே, அதை மறந்துட்டியா? அனுப்பிடுவேன் தானே சொன்னாரு, ஒன்னும் அனுப்பலல்ல. அப்போ உன்னை ஆபீஸ்ல இருந்து வெளியே துரத்துற வரைக்கும் நீ திருந்த மாட்ட, அப்படிதானே? இங்க பாரு, ஒன்னு வேணும்னா அதுக்காக போராடணும், சும்மா எல்லாம் எதுவும் கிடைக்காது. பாஸ் திட்டுவாரு துரத்திடுவாருன்னா யோசிச்சா அவ்வளோதான். அவரு உதச்சாலும் கோவப்பட்டாலும் என் முயற்சி தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பாஸுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, அதுவும் இல்லாம அவரு கல்யாணம் ஆனவரு, விவசாயே இல்லாம அவரை போய் பிடிச்சிருக்குன்னு அடம் பிடிக்கிற. மத்தவங்க லைஃப் இப்படிதான் கெடுப்பியா? அது பாவம் உனக்கு கொஞ்சம் கூட தோணலையா? நான் யார் லைஃபையும் கெடுக்கல. நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிற 2 பேரை பிரிச்சாதான் பாவம். அவங்கள தானே பிரிறாங்க. டைவர்ஸ் கிடைச்ச பின்னாடி தனியா நிக்க போற பாஸுக்கு நான் துணையா நிக்கணும்னு ஆசைப்படுறேன். அது தப்பா? நீ பேசுறது உனக்கே நியாயமா இருக்கா? 2 பேரும் பிரியணும்னு நினைக்கிறியே, அதுவே தப்பு தானே? அவங்க 2 பேரும் பிரியறதுக்கு என்னமோ நான் தான் காரணங்கிற மாதிரி பேசுற. அவங்களுக்குள்ள ஒத்து வரல, அவங்களாவே டைவர்ஸ் அப்ளை பண்ணி அவங்களாவே பிரிய போறாங்க. இதுக்கு நான் எப்படி பொறுப்பாக்க முடியும்? அவங்க பிரிய போறாங்கன்னு நீயே முடிவு பண்ண எப்படி? அந்த அதிகாரம் கோர்ட்டுக்கு கூட கிடையாது. அவங்க 2 பேரும் நினைச்சாதான் பிரிய முடியும், ஆனா அது கண்டிப்பா நடக்க போறதில்ல. பாஸும் மேமும் ஒன்னா சேர்ந்து வாழதான் போறாங்க. இப்ப எதுக்கு சிரிக்கிற? நடக்காத விஷயத்த நடக்கும்னு சொல்லும் போதே சிரிப்பு தான் வருது. இது வரைக்கும் 3 கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு, ஆனா யாருக்கும் எந்த யூஸும் இல்ல. இன்னொரு பக்கம் டைவர்ஸ் எப்ப கிடைக்கும், ராஜிக்கு எப்ப இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அவங்க அப்பா காத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி கமல் சாரும் இந்த டைவர்ஸ ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அதனால இனிமே ராஜியே ஆசைப்பட்டாலும் பாஸ் அவங்க கூட சேர மாட்டாரு. நீ 1000 தான் காரணம் சொன்னாலும் பாஸும் மேமும் எப்படியும் ஒன்னாதான் சேர போறாங்க. உன் ஆசையெல்லாம் வெறும் கனவா தான் போக போகுது. அவங்க சேருவாங்கன்றது உன் நம்பிக்கை, சேர மாட்டாங்கன்றது ஏன் நம்பிக்கை. பாப்போம் யார் நம்பிக்கை ஜெயிக்குதுன்னு. ஏன்டா உனக்கு இப்படி எல்லாம் புத்தி கெட்டு போகுதுன்னே தெரியல. பாத்துக்கிட்டே இரு, பாஸ்க்கு எப்ப கோவம் வரும்னே தெரியாது, அப்ப இருக்கும் உனக்கு. அப்போ இது வரைக்கும் வந்தது கோவம் இல்லைங்கிறியா? உங்களை பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னப்போ பாஸ் செம்ம ஜர்க் ஆயிட்டாரு, அதுக்கே கோவம் வரல. எதுக்கு போய் கோவம் வரப்போதோ? உன்னை லூசுன்னு நினைச்சு தொலைஞ்சு போன்னு விட்டுருப்பாரு. உடனே அது அட்வான்டேஜா எடுத்துக்காத. அட்வான்டேஜா எடுத்துக்கல, அட்வான்ஸ் விஷஸா எடுத்துக்கிட்டேன். என்னடி வளர்ற? நான் பாஸோட கண்ல அத பார்த்தேன். எதை பார்த்த? நான் பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே பாஸ் கண்ல வந்தது நிஜமான கோவம் இல்ல, பொய் கோவங்கிறத நான் பார்த்தேன்.
எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். என்ன பிடிச்சிருக்கு? உங்களை பிடிச்சிருக்கு. என் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா 2 கண்ணுமும் செவந்து போயிருக்கும். ஆனா எனக்கு ஒண்ணுமே ஆகல. இதுலேருந்தே உனக்கு தெரியல பாஸுக்கு என் மேல ஒரு இது இருக்குன்னு? நான் கூட இப்பதான் ஏதோ லைட்டா ஆரம்பிச்சிருக்கேன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது உனக்கு ரொம்ப முத்தி போச்சுன்னு. எது எங்க லவ் தானே? இல்ல, உனக்கு பைத்தியம் முத்தி போச்சுன்னு சொல்றேன். போய் முதல்ல ஒரு நல்ல டாக்டரா பாரு. ஹலோ ராஜி, நான் ஷீலா பேசுறேன். சொல்லு ஷீலா. டியூஸ்டே உங்க கேஸ் ஃபைனல் ஹியரிங்க்கு வருது. காலையில நீயும் கார்த்திக்கும் 9 மணிக்கு கோர்ட்டுக்கு வர மாதிரி இருக்கும். பெருசா அட்வைஸோ விசாரணையோ எதுவும் இருக்காது. பிரியறதுல உறுதியா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு ஜட்ஜ் ஒரு 4 கேள்வி கேட்பாரு. அதுக்கு மட்டும் ஆமா இல்லன்னு நீங்க பதில் சொன்னா போதும். அப்புறம் பேப்பர்ல சைன் போட்டு நீங்க ஆபீஸ் போயிடலாம். அவ்வளவுதான். எவ்ரிதிங் வில் பி ஓவர். ராஜி, நான் பேசுறது கேக்குதுல்ல? கேக்குது. டியூஸ்டேவோட எல்லாம் முடிஞ்சிடும்னு சொல்றேன். வரும்போது கையோட கார்த்திக்கையும் கூட்டிட்டு வந்துரு. ஷார்ப்பா 9 o'clock. மறந்துடாத. லேட்டா வந்தாலோ இல்ல யாராவது வராம போனாலோ கேஸ் வாய்தாவாகி தள்ளி போயிடும். அப்புறம் டிவோர்ஸ் கிடைக்கிறது டிலே ஆயிடும். அதனால டிலே பண்ணாம டைம்க்கு வந்துருங்க. ஓகே? கார்த்திக் கிட்ட நீ இன்ஃபார்ம் பண்றியா இல்ல நான் இன்ஃபார்ம் பண்ணட்டுமா? நீயே சொல்லிடு. ஓகே.